வெல்கம் டு vidyamo.com. நான் சரவணன் KPRS. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலுக்கான டைட்டில், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ, அதாவது உங்களை பற்றின சின்ன டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்கள் எஜுகேஷன், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எப்படி இங்கே அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். கிரீன் வேலி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸோ எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சீங்க, அந்த ஸ்கூலில் நீங்கள் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சீங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே கொடுங்க. டிகிரி, ஸ்கூல் என்ன டிகிரி வாங்கியிருக்க முடியும், ஸோ ஹை ஸ்கூல் டிகிரின்னு கொடுங்க. ஸ்கூல் நம்ம எந்த டிகிரி வாங்கியிருக்க மாட்டோம், ஸோ ஹை ஸ்கூல் டிகிரின்னு கொடுங்க. ஏரியா ஆஃப் ஸ்டடி, ஆக்சுவலாக ஸ்கூலில் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன குரூப்னு கொடுக்கணும். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் குரூப்னா அக்கௌண்ட்ஸ்னு கொடுக்கணும். பயாலஜி குரூப் அப்படின்னா சயின்ஸ்னு கொடுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்கணும். மேக்ஸ்னால் மேக்ஸ் கொடுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன், அந்த ஸ்கூலில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது பண்ணியிருந்தீங்க, ஆக்சுவலாக ஏதாவது என்சிசியில் இந்த மாதிரி இருந்திருந்தீங்க, ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தா நல்லது. கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி விட்டுடலாம். ஆனால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த இதில் 10th ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் செகண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாம் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வாங்கலை அப்படின்னா கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன போட்டு விடுங்க, நான் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன், அங்கே என்சிசி கேம்ப்ஸ் அட்டன் பண்ணினேன், நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் போனேன், குவிஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ சேவ்னு கொடுத்தீங்கன்னா இது சேவ் ஆயிரும். சப்போஸ் சேவ் அண்ட் ஆட் மோர்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்கூல் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூல் மட்டுமே படிச்சுட்டு உங்கள் கல்வியை நிறுத்தலை, உங்கள் எஜுகேஷனை நீங்கள் ஸ்டாப் பண்ணலை. ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், சேவ் அண்ட் ஆட் மோர்னு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் டிகிரி கூட படிக்கலைன்னா கூட டிகிரி படித்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. நம்ம அடுத்தது எந்த ஸ்கூல்லையும் படிக்கல, காலேஜில் தான் படித்தோம் இல்லைங்களா. ஸோ ஆக்சுவலாக ப்ராவிடன்ஸ், ஒய்ஃப் படித்தது ப்ராவிடன்ஸ் காலேஜ் ஃபார் உமன் 2004 to 7. ஸோ காலேஜ் எப்போ எப்போ வரைக்கும் படிச்சிங்க, டிகிரி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இப்போ பிஎஸ்சி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இவங்க கொடுக்கல. ஸோ பிஎஸ்சின்னு கொடுத்துருங்க. ஸோ நான் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்டடி என்னது, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே மாதிரி இங்கே டிஸ்கிரிப்ஷன், அந்த காலேஜில் நீங்கள் டிகிரி படிக்கும்போது என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். அதாவது நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கினேன், இல்லை காலேஜ் ஃபஸ்ட் வாங்கினேன், இல்லை வேறு வேரியஸ் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிட்டேன், இத்தனை பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணேன், அந்த மாதிரி நீங்கள் காலேஜில் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் போடலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லைன்னா கூட ஏதாவது பண்ண மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் அதிகமான மதிப்பை தரும்.
சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற டேபு கீழே நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைஸ்கூல் டிகிரி வாங்கணும். க்ரீன் வேலி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 97லேருந்து 2004 வரைக்கும் அங்கே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படித்தது ப்ராவிடன்ஸ் காலேஜ் ஃபார் விமெனில் 2004 to 2009. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. இதை வேணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வேண்டாம் அப்படின்னா இந்த சிம்பிள், இந்த குப்பை, இந்த இந்த பாஸ்கெட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இது டெலீட் ஆயிரும். இதை நீங்கள் எடிட் பண்ணணுன்னா கூட இந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். வரப்போகிற வீடியோவில் வந்து உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எப்படி உங்கள் ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.